மலேசிய கடப்பிதழுக்காக 10 வயது சிறுவன் போல நடித்த இலங்கை ஆடவன் கைது. சிவப்பு மஞ்சளுடன் போர் யானைகள், தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகம் செய்தார் நடிகர் விஜய். பிள்ளானில் பேரங்காடியில் பெண்ணை பின்தொடர்ந்த மர்ம ஆடவர், வைரல் வீடியோ குறித்து போலீஸ் விசாரணை. பத்துப்பஹாட்டில் தோழியை கற்பழித்ததாக 3ஆம் படிவ மாணவன் மீது குற்றச்சாட்டு. மலேசிய கடப்பிதழை பெறுவதற்காக தன்னை 10 வயது சிறுவனாக கூறிக்கொண்ட இலங்கை ஆடவனை குடிநுழைவுத்துறை கைது செய்திருக்கிறது. பினாங்கு கொம்தார் UTC ஓரிட சேவை மையத்தில் இருக்கும் குடிநுழைவுத்துறை அலுவலகத்திற்கு சென்றவன் மலேசிய கடப்பிதழுக்கு விண்ணப்பித்துள்ளான். 10 வயது சிறுவன் என கூறிக்கொண்டு அடையாள ஆவணங்களையும் அவன் கொடுத்துள்ளான். அவனுடைய தாய் என கூறிக்கொண்ட பெண் ஒருவரும் உடன் வந்திருந்தார். எனினும் வயதுக்கும் அவனது பெரிய உடல் அமைப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது கண்டு அதிகாரிகள் சந்தேகமடைந்தனர். அதிகாரிகள் கேட்ட எந்த கேள்வியையும் அவனால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. உடனடியாக அவனையும் அவனது தாயையும் விசாரித்ததில் மற்ற மலேசிய இந்தியர்களைப் போல அவனால் மலாய் மொழியிலோ அல்லது தமிழிலோ உரையாட முடியவில்லை. பின்னர்தான் இலங்கையைச் சேர்ந்தவன் என்பதை அவன் ஒப்புக்கொண்டான். உடன் வந்த மாதுவும் பணத்திற்காக அம்மாவாக நடிக்க வந்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து இருவருமே 1966 கடப்பிதழ் சட்டத்தின் கீழ் கைதாகியுள்ளனர். 5 நாட்கள் 96 மணி நேரங்கள் இடைவிடாது இலவசமாக 2000 பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி. வாருங்கள், முடித்திருத்தி நீங்களும் இச்சாதனைக்கு வித்திடுங்கள். கில்லான் ஏயோன் புக்கிட் திங்கி கார் நிறுத்துமிடத்தில் பெண் ஒருவரை கொள்ளையிடும் நோக்கில் ஆடவர் பின்தொடரும் வீடியோவை போலீஸ் விசாரிக்கவிருக்கிறது. அதனை வீடியோவாக பதிவு செய்த ஆடவர் அடையாளம் காணப்பட்டு அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என தென்கில்லான் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் சா ஹுங் ஃபாங் கூறினார். இதுவரை அது தொடர்பில் போலீஸ் புகார் எதுவும் பெறப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார். ஏயோன் சூப்பர் மார்க்கெட்டில் பணியில் இருந்த பாதுகாவலரிடம் விசாரித்ததில் அவ்வாடவர் வெளிநாட்டைச் சேர்ந்த வீடற்றவர் என தெரிய வந்துள்ளது. பொதுமக்களிடம் பணிவாக காசு கேட்பதை அவர் வழக்கமாக வைத்திருந்ததாகவும் ஆனால் எவருக்கும் தொந்தரவு கொடுத்ததில்லை என்றும் கூறப்படுகிறது. என்றாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவ்வாடவரை தேடி கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சா ஹுங் ஃபாங் கூறினார். இவ்வேளையில் வைரலான வீடியோவை பகிர்ந்து நிலைமையை மோசமாக்க வேண்டாம் என்றும் போலீஸ் கேட்டுக் கொண்டது. நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய ஜொஹோர் பத்துப்பஹாட்டில் தோழியை கற்பழித்ததாக 3ஆம் படிவ மாணவன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டான். ஜூன் மாத இறுதி வாக்கில் ரங்கிட்டில் உள்ள வீட்டில் அந்த குற்றத்தை புரிந்ததாக அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் பிரம்படிகள் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 376வது பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எனினும் 15 வயது அந்த பையனிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. 1000 ரிங்கீட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் அவனை நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. அக்டோபர் 9ஆம் தேதி வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று அறிமுகம் செய்துள்ளார். கொடியில் சிவப்பு மஞ்சள் நிற பின்னணியில் 2 போர் யானைகளுக்கு நடுவே வாகை மலரும் உள்ளவாறு அமைந்துள்ளது. கட்சியின் தலைவர் விஜய் அக்கொடியை அறிமுகம் செய்து ஏற்றி வைத்ததோடு தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என தொடங்கும் கட்சியின் கொள்கை பாடலையும் வெளியிட்டுள்ளார். தாய்மொழி தமிழை காக்கவும் சமூக நீதி வழியில் பயணிப்போம் எனவும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு தமிழகம் இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம் என பெருமகிழ்வுடன் கூறியிருக்கிறார் விஜய். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன்.
இந்த கொடிக்கான அர்த்தம் மற்றும் கொள்கைகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் விஜய் கூறியிருக்கின்றார்.